உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் News25. கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற வயல்வெளிகளுக்கு நடுவே உள்ள ஒரு கோவிலை பற்றி இப்போது பார்க்க உள்ளோம். இது ஏழுலோக நாயகி அம்மன் கோவிலுக்கு செல்லும் சாலை. இதமான சூழலோடு இந்த சாலையில் செல்லும் நாம் இந்த பகுதியில் குளிர்ச்சியான காட்சிகளை பார்க்கிறோம். அழகிய வயல்வெளி இடையே இந்த சாலை செல்கிறது. சக்தி வாய்ந்த அம்மனை நாம் தரிசிக்க உள்ளோம். தற்போது இந்த சாலையில் இருபுறமும் வயல்வெளி பச்சை பசேல் என காட்சி அளிக்கிறது. வெயிலின் தாக்கம் சற்றும் இல்லாத சூழலில் குளிர்ச்சியான சூழல், இதமான காற்று, வயல்வெளிக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு அம்மனை நாம் தரிசிக்க உள்ளோம். அம்மன் பெயர் ஏழுலோக நாயகி அம்மன். அந்த கோவிலுக்கு செல்லும் சாலை தற்போது வயல்வெளிகளுக்கிடையே பச்சை பசேல் என காட்சியோடு பார்த்து நாம் அந்த கோயிலுக்கு செல்கிறோம். மணலூர் ஏழுலோக நாயகி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழி கும்பகோணத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த கோயிலுக்கு நாம் இப்போது செல்கிறோம். வாய்க்கால் ஒருபுறம், வயல் மறுபுறம், இடையே இந்த சாலை. இந்த சாலையை சற்றே சீர் செய்தால் நல்லது. கனரக வாகனங்களும் வரலாம். பழுதடைந்துள்ளது இந்த சாலை. இடையிடையே குரல் உலக்கை சத்தம் கேட்காத வயல்வெளிகளுக்கு இடையே பல நூற்றாண்டுகளாக அருள்பாலிக்கும் ஒரு அம்மன் நாம் இப்போது காண செல்கிறோம். மணலூர் ஏழுலோக நாயகி அம்மன் கோவிலுக்கு செல்கிறோம். செல்லும் சாலை இது. பச்சை பசேல் என காட்சி. இடையில் போடப்பட்ட புதிய சாலை. மரங்கள் அடர்ந்த ஒரு சூழல். அந்த பகுதியில் 2-3 மைல்கள் காட்சி கொடுக்கிறது. கோவிலை நெருங்கிவிட்டோம். பழமையான புளியந்தோப்பு தோப்பை கடந்து நாம் இப்போது ஏழுலோக நாயகி அம்மன் கோயிலுக்கு வந்து சேர்ந்துள்ளோம். பல நூற்றாண்டுகளாக வயல்வெளிக்கு இடையே அருள் பாலிக்கும் ஏழுலோக நாயகி அம்மன் கோவில் முகப்பு. பழமையான அம்மன். விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும். சக்தி வாய்ந்த அம்மன். வந்து சென்றாலே தங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்கும் அம்மன். எப்போதும் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வருவார்கள். இந்த கோயிலுக்கு முன்பகுதியில் விநாயகர், விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை செலுத்தி கோவிலை சுற்றி செல்கிறோம். ஜில்லென்ற காற்றோடு அம்மனுக்கு நேரடியே ஆஞ்சநேயர் சன்னதி.
இந்த பகுதியில் நாகக்கன்னியம்மன் காட்சி. அபிஷேகம் முடிஞ்சா? Hari ini pusam. Barakasna Monam.